अस्सलाम है बादशाह है अंबिया, अस्सलाम है हजरत खैरुल वरा, अस्सलाम है ज़ीनत फर्श ज़मीन, अस्सलाम है जानशीन अर्श बरी, अस्सलाम है ताजदार रहनुमा, अस्सलाम है इफ्तिखार हल्लता, रहमतकुम नजर बरहाल ज़ारम या रसूल अल्लाह, रहमतकुम नजर बरहाल ज़ारम या रसूल अल्लाह, गरीबम बेनवायम खाकसारम या रसूल अल्लाह, गरीबम बेनवायम खाकसारम या रसूल अल्लाह, गरीबम या रसूल अल्लाह, गरीबम गरीबम या रसूल अल्लाह, गरीबम नदारम दर जहां जुस्तु हबीबम, अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला जद्दुल हसन वल हुसैन अलैहिमुस्सलाम मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम व शर्रफ व करम व मज्जद व अल्लम नायक कौमान அவர்களின் अज़ीम शान अहल बैत अतहार नबवी बिदअत मुहम्मदी फातिमतुल बतूल अलैहिस्सलातु वस्सलाम, नफ्स मुहम्मदी अली अलैहिस्सलातु वस्सलाम, हसनैन करीमैन अलैहिमुस्सलातु वस्सलाम, नुफूस आलिया नुफूस कुदसिया अज़ीम शान अज़मतुल अकबर हय्युल क़य्यूमान अल्लाह जल्ल जलाला அவனுடைய கலாமுல்லாஹி அல் குர்ஆனுல் கரீமில் சூரத் ரஹ்மான் ஷரீஃபில் அரூசுல் குர்ஆன் ஆகிய குர்ஆனுடைய அரூஸ் ஆகிய அரூசுல் கரீம் ஆகிய சூரத் ரஹ்மானில் அல்லாஹ் தபாரக வ தஆலா
அஹ்லு பைத் அத்ஹார் நபவி. அரசுல் குரான்னா மாஷாஅல்லாஹ் அரபிசமாருக்கு புரியும். பார்க்குற பொதுவான பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். அரசுல் என்ன? புது மாப்பிள்ளை, குரானுடைய புது மாப்பிள்ளை, துல்ஹன். மாஷாஅல்லாஹ் என்ன? துல்ஹன். உருது சுபான்ல சொன்னா துல்ஹன். மாஷாஅல்லாஹ் குரானுடைய துல்ஹன். மாஷாஅல்லாஹ் சூரத் ரஹ்மான் ஷரீஃப். சூரத் ரஹ்மான் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அஹ்லு பைத் அத்ஹார் நபவி அஸீமு ஷானி, அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய இபாதுகளாகிய அல்லாஹ்வுடைய அடிமைகளாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அஹ்லு பைத் அத்ஹார் நபவி இமாமுல் ஆலமீன் சையதுனா பக்கியத்துல்லாஹ் ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹு தஹரத்தனா ஆமீன். நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் தஃப்சீர் செய்றாங்க. இது ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய தஃப்சீர். தஃப்சீர் அஸ்-ஸஃபவி ஹஜ்ரத் முஃபஸ்ஸிர் ஆலா ஷேக் அப்துர் ரஹ்மான் அஸ்-ஸஃபவி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத் வாசியா அவர்கள் மாஷா அல்லாஹ் அவங்களோட தஃப்சீர்ல இந்த விஷயத்தை இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பயானாத் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் என்ன விஷயம்? எல்லா காலமும் அஹ்லு பைத் அத்ஹார் நபவியாவுடைய அஸமத் ஷரீஃபை இந்த உலகம் பூரா பேசிக்கிட்டு தான் இருக்குது, பேசாம இல்லை. ஏன்னா சூரத் ரஹ்மான் என்ன உலகத்துல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எப்படியாவது கம்மியா பார்த்தாலும் ஒரு 10,000 பேராவது வேர்ல்டு ஃபுல்லா சூரத் ரஹ்மான் ஓதுவாங்க. உலகம் முழுக்க கோடான கோடி முஸ்லிம்கள்ல என்ன 10,000 பேர் ரொம்ப கம்மியா சொல்றேன். அக்ஸரா கூட ஓதலாம், உதாரணம் சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் ஓதுறாப்புல. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீம் ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் நபவியாவுடைய அஸமத் ஷரீஃப் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா பயான் செய்யக்கூடிய இர்ஷாதாத் இலாஹியா மாஷா அல்லாஹ் என்ன எல்லாரும் ஓதுறாப்புல. மாஷா அல்லாஹ் அது அல்லாஹ் நமக்கு ஃபஹமாக்கி கொடுக்கறது தான் பெரிய தௌஃபீக். மாஷா அல்லாஹ் அதுதான் சையதுனா அஹ்லு பைத் அத்ஹார் நபவி அஸீம் ஷான் தௌலத்துல் அக்பர் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஃப்சீர் செய்றாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா சூரத் ரஹ்மான் ஷரீஃப்ல மரஜல் பஹ்ரைன் மாஷா அல்லாஹ் ரெண்டு கடலை மாஷா அல்லாஹ் நாம சேர்க்கிறோம். மரஜல் பஹ்ரைன் ரெண்டு கடலை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சந்திக்க வைக்கிறான். மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் ரெண்டு கடல் சந்திக்குது. மாஷா அல்லாஹ் இந்த ரெண்டு கடலுக்கு மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஃப்சீர் கொடுக்குறாங்க. ஒரு பஹர் மாஷா அல்லாஹ் பஹர் இஸ்மத்து தஹாரத் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு பஹர் மாஷா அல்லாஹ் இஸ்மத்து தஹாரத் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னொரு பஹர் மாஷா அல்லாஹ் பஹருல் விலாயத் அல் மாரிஃபத் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் ஜல் ஜலால் இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்து கொடுக்குறான். அதனாலதான் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரத்துக்கு பேர் சூரத் ரஹ்மான் பேர் வைக்கிறாங்க. மாஷா ஏன்னா சூரத் ரஹ்மான் பேர் வர்றதுக்கு ஏதாவது சபப் இருக்கணும்ல, சபப் இல்லாம இருக்காதுல. இப்ப சூரத்து தஹருக்கு மாஷா அல்லாஹ் சூரத்துல் இன்சான் ஒரு பேர் இருக்குது. இப்ப சூரத்து இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் அஹதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 40 அஸ்மாக்கு 40 பேர் 40 நேம்ஸ் இருக்குது. மாஷா அல்லாஹ் சூரத்து சபப், சூரத்து தௌஹீத், அப்படி மாஷா என்ன நிறைய சூரத்து சபக், அப்படி நிறைய பேர் இருக்குது. சூரத்துல் இஹ்லாஸ் நமக்கு சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் ஒரு பேர் தெரியும். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த சூரத்து ரஹ்மானுக்கு என்ன அரசுல் குர்ஆன் யாரு பேர் வைக்கிறா? கண்மண்ணாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைக்கிறாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல யாருக்கு அதிகாரம் இருக்குது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்குது. மாஷா அல்லாஹ். என்ன ஒவ்வொரு சூரத்தாவா இறங்குனுச்சு? அப்படி இறங்கல.
முதலாக முழுமையாக வந்த ஒரே சூரத்து எதுங்க? முதலாக முழு சூரத்து, ஒரு சாப்டர், அத்தியாயம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்த சூரத்து ஷரீஃப் எது? மாஷா அல்லாஹ் சூரத்துல் அலக் 5 ஆயத்து தான் வந்துச்சு. முதல் அவ்வல் வஹீத சூரத்துல் அலக் முழுமையா வரல. முதலாக மாஷா அல்லாஹ் முழுமையாக வந்த சூரத்து ஷரீஃப் எதுமா? சூரத்து முத்தஸ்ஸிர். மாஷா முத்தஸ்ஸிர். மாஷா கண்மணி நாயகத்துடைய அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அதுமத்துல் அக்பரை அல்லாஹ் அவனுடைய இலாஹியத்துடைய ஷானுக்கு தக்கவாறு அல்லாஹ் கௌரவிச்சு அழகு பார்க்குவான். மாஷா அல்லாஹ் அவன் ஹபீப் பாக் மேல உள்ள அந்த மஹப்பத், அல்லாஹ்க்கு உள்ள அந்த காதல். மாஷா எந்த நபிக்கு என்ன, எந்த ரசூலுக்கும் அவங்களோட வார்த்தையெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக்கல. ஆனா மாஷா அல்லாஹ் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் கரீமால பேசக்கூடிய திருவாக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் அவனுடைய திருவாக்கு, அவனுடைய பேச்சாக்கிட்டான். वो दहन जिसका हर बात वही है खुदा, वो दहन जिसका हर बात वही है खुदा, उसके नाफिज हुकूमत पे ला कौन सलाम, वो दहन जिसका हर बात वही है खुदा. आका दो जहान सल्लल्लाहु अलैहि वसल्लम हर जुबान आपको கூடிய எல்லா கலிமா ஷரீஃபின் வஹிய खुदा. மாஷா அல்லாஹ்வுடைய பேச்சு. மாஷா அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சர்வரே கௌனைன் வ ஸகலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்மத்து அக்பர். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இபாதத்களை நமக்கு அல்லாஹ் பல சூரத்துல சொல்லி தர்றான். மாஷா எலானே நுபுவத்துடைய இஷாரா சூரத்துல் அலக். மாஷா அல்லாஹ் எலானே நுபுவத்துடைய இஷாரத் சூரத்துல் அலக். மாஷா அல்லாஹ் எலானே ரிசாலத்துடைய இஷாரத் சூரத்துல் முதஸ்ஸிர். மாஷா அல்லாஹ் கும் ஃபஅன்திர் எலானே ரிசாலத், கும் ஃபஅன்திர் எலானே ரிசாலத். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு தாய். மாஷா அல்லாஹ் அந்த குழந்தையை எப்படியெல்லாம் ஜோடிச்சு பார்க்குவாங்க. பிள்ளை இல்லாம இருந்து மாஷா அல்லாஹ் என்ன அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். மாஷா அல்லாஹ் என்னோட அபுவைன் ஷரீஃபே எனக்கு மாஷா அல்லாஹ் 30 வருஷம் கழிச்சு தான் என்ன உலகத்துல காதலுடைய மாஷா கொண்டு வந்தாங்க. மாஷா அல்லாஹ் எஜமான் இந்த கராமத்து 30 வருஷம் கழிச்சு நான் பிறந்த. மாஷா அல்லாஹ் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் என்ன ஒரு தரம் போட்ட ஷர்ட் மறுதரம் போட்டதில்லை. மாஷா அப்படி என்னோட உமா வாப்பா அல்ஹம்துலில்லாஹ் என்ன செல்லமா என்ன வளர்க்குவாங்க. மாஷா நான் பெரிய பிள்ளை என்ன ஒரு 7-8 வயசு கூட போய் கூட எங்க உமா செய்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க முபாரக்கான இடுப்புல என்ன தூக்கித்தான் என்ன கொண்டு போவாங்க, நடக்க விட மாட்டாங்க. என்ன மாஷா புரிஞ்சா அந்த மாதிரி ராத்திரிக்கு என்னோட உமா பாப்பா 2 பேரும் நடுவுல மாஷா அல்லாஹ் என்ன படுக்க போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ன பாப்பா நான் ஒரு பக்கம் ஸலவாத் ஷரீஃப் சில்சிலாத் ஷரீஃப் எல்லாம் ஓதுவாங்க, ஒரு பக்கம் உம்மா மாஷா அல்லாஹ் ஓதி விடுவாங்க. 2 பேர் கையும் என்னோட சஜரோட இருக்கும். மாஷா என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை மேல காட்டுற பாசம். மாஷா இதெல்லாம் தாண்டியது ரப்புல் ஆலமீனுக்கும் ரஹ்மத்துல் ஆலமீனுக்கும் இடையில உள்ள அந்த தெய்வீக காதலுக்கு என்ன எந்த ஒரு மிசாலும் சொல்ல முடியாது. எந்த மிசாலும் அல்லாஹ் லைஸக மிஸ்லிஹி, அல்லாஹ் லைஸக மிஸ்லிஹி. மாஷா அல்லாஹ் அவன் லைஸக மிஸ்லிஹி உடைய ஷான்ல இருந்து அவன் ஹபீபுல் ஆலத்தை அல்லாஹ் தாதீம் செய்யும் போது, அல்லாஹ் தௌகீர் செய்யும் போது, அல்லாஹ் இக்ராம் செய்யும் போது யார் அதை எப்படி வியாக்கியானம் செய்ய முடியும்? யார் எப்படி விளக்க முடியும்? நத்திங். அதுக்கு என்ன இல்லை, வேர்ட் கிடையாது. மாஷா அல்லாஹ் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுல் ஜலால். மாஷா அல்லாஹ் அப்போ எந்த நபிக்கு இப்படி செய்யல. ஈசா மூசா நபிக்கு ஒரே தௌராத் தான் வந்த கிதாபு. அதுக்கு முந்தைய அம்பியாக்கெல்லாம் சோஃபுகள் வந்துச்சு. வந்த புக்கு கிதாப் தௌராத்து தான். அல்லாஹ் ஒரடியா தூக்கி கொடுத்துட்டான், முடிஞ்சு போங்க வாங்கிட்டு போங்க. இங்கே அப்படி இல்லை. மாஷா அல்லாஹ்
தௌராத்தை வாங்குறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்குறதுக்கு அல்லாஹ் ஒரு மீகாத்தை ஏற்படுத்தி இந்த இடத்துக்கு வாங்கன்னு மூசா நபியை அல்லாஹ் வர வைக்கிறான். ஆனா சர்வரே கவுனின் சக்கரையன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாம் தேடி போகுது. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி குர்ஆன் சுத்துது. மாஷா அல்லாஹ். ज़ाते मुहम्मदिया कुरान तवाफ செய்து மாஷா அல்லாஹ். ஆகாய தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயத்துடைய போர்வைக்குள்ள இருந்தாலும் வஹி வருது. மாஷா அல்லாஹ். ஜபலுக்கு மேல இருந்தாலும் வஹி வருது. கேமலுக்கு மேல இருந்தாலும் வஹி வருது. மாஷா அல்லாஹ். கலாமே இலாஹி ஹபீபே இலாஹியை தேடி போகுது. மாஷா அல்லாஹ். கலாமே இலாஹி ஹபீபே இலாஹியை தேடி போகுது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்க்கு என் அடியார்களே, என் இபாதே, நானே என் ஹபீபை கூம் பண்றேன். மாஷா அல்லாஹ். நானே என் ஹபீபை சுத்துறேன்டா. என் ஹபீபை சுத்து. மாஷா அல்லாஹ். என் ஹபீபை சுத்து. மாஷா அல்லாஹ். சுத்துன அர்த்தம் என்ன? நம்மளோட கல்பும் ரூஹும் நம்மளோட ஷுஹூதும் ஷுகூனும் சதாவும் என்ன? முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாவை தவாஃப் செய்யறது. மாஷா அல்லாஹ். முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் ஆலியாவை தவாஃப் செய்யறது. மாஷா அல்லாஹ். ஹர் வக்த் எல்லா நிலையிலும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னு ஜமால மாஷா அல்லாஹ் என்ன ஷுஹூது செய்யறது. மாஷா அல்லாஹ். அத பேசி பேசி ஆனந்தம் அடைகிறது. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக பேரழகு பேசி பேசி கண்ட பேச்சும் பேசாம என்ன ரசூலுல்லாஹ்வோட தெய்வீக பேரழகு. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக பேரழகு. अब माशा अल्लाह ये अल्लाह ने नबूवत अल्लाह வெளிப்படுத்துற சூரத்துல் அலக் அல்லாஹ் 5 ஆயத்து बोलो வருது. ये अल्लाह ने नबूवत சூரத்துல் அலக், ये अल्लाह ने रिसालत சூரத்துல் मुदस्सिर. மாஷா அல்லாஹ். சூரத்து அதுக்கு முதலாக என்ன முழுமையா இறங்கின சூரத்து முதஸ்ஸிர் தான். மாஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலா முழு சாப்டர் முழு அத்தியாயமே வருது. மாஷா அல்லாஹ் சூரத்து முத்தஸ்ஸிர். மாஷா அல்லாஹ். அப்போ இந்த சூரத் ஷரீஃப் குர்ஆன் ஷரீஃப்ல முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அடுத்ததா இருக்குது இல்ல. காரணம் என்ன? எந்த சூரத்தை எங்க வைக்கணுங்கிறது கண்மணி நாயத்துடைய இஜாசத்து. மாஷா அல்லாஹ். எந்த சூரத்துல எந்த ஆயத்தை சேர்க்கணும் கண்மணி நாயத்துடைய இஜாசத்து. சஹாபாக்கள் ज़ैद बिन हारिसा रदियल्लाहु अन्हु, ज़ैद बिन साबित रदियल्लाहु अन्हु, ज़ैदुल कदर साबिकुन अबुडुन उल सहाबी माशा अल्लाह कातिबुल वही சும்மா டுபாக்குல் காத்திபுல் வஹி இல்ல, ஹக்கான காத்திபுல் வஹி. மாஷா அல்லாஹ். ज़ैद बिन साबित रदियल्लाहु तआला अन्हु விளங்குச்சா? அவங்க செருப்பு கலட்டினா ज़ैद बिन साबित செருப்பு கலட்டினா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு போய் தூக்கி வேணா அத வைக்கிற இடத்துல வச்சு செருப்பு போட்டு விடுவாங்க. அவங்க துடிப்பாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? எனக்கு வந்து நீங்க கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. யார்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. அதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, தாங்கலாம் கண்மன் நாயத்திட்ட இருந்து எவ்வளவு இல்ம வாங்கி இருக்கிறீங்க, தாங்க எங்களோட உஸ்தாத் முரப்பி அல்லவா, எங்களோட உஸ்தாத் முகர்ரம் அல்லவா, நான் எப்படி தங்களை இக்ராம் செய்யாம இருக்கிறது? من رأى عالما فكله خادمان கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹதல் கரீமான் பிஷாரத் செய்ய நான் காதால கேட்டுன்னு சொல்லுவாங்க. யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்கள போல பெரிய சஹாபாக்கள் கூட குர்ஆன் ஷரீஃப் ஜமா செய்யும்போது குர்ஆன் ஷரீஃபை ஜமா செய்யும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது தக்லீஃப் ஏதாவது ஒரு அக்ஷரங்கள்ல ஒரு ஹிலல் வந்தா தஸ்வீஸ் வந்தா அதை சரிப்படுத்த எங்க போவாங்கன்னா பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூலா எங்க போவாங்க? சையதா ஃபாத்திமா நாகிட்ட போவாங்க. யாரு? ஸைத் இப்னு சாபித். மாஷா அல்லாஹ். கீழக்கரையில பிறந்த காயில் பின்னத்துல பிறந்து கீழக்கரையில என்ன ஆன்மீக அருளாட்சி செய்யற மாதிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள அல்லாமத்து தஹர் இமாமுல் அரூஸ் நாயகம் சையதா ஃபாத்திமா நாயத்து பேரை சொல்லிருக்கிற மாலையில சொல்லுவாங்க, மக்கள் குர்ஆன் எழுத்தில் வாரம் தர்க்கம் மாற்றி வைக்க ஹக்கன் அன்பு கனியால் கல்பு மகில் ஃபாத்திமத்தே மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக பெரிய அவுலியாக்கள் ராகம். இந்த செய்தி மசாலா தமிழ்நாட்டில்
பெரிய பெரிய நாதாக்கள் அவுலியாக்கள் ஓதக்கூடிய ராகம் இது. எல்லாம் நினைச்சா புரியுதா? அது என்ன சொல்றாங்க அப்பா, மக்கள் குர்ஆன் எழுத்தில் வரும் தர்க்க மாற்றி வைக்க. குர்ஆன ஜம்மு செய்வது மக்கள் யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ். சஹாபாக்கள் கிடையில என்ன குர்ஆன் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம், ஒரு முடிவு தேவைப்பட்டா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு, அந்த சந்தேகத்தை போக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ்வால் இந்த உலகுக்கு வழங்கப்பட்ட அற்புத நாயகியே எஜமான் இம்மாவே ஃபாத்திமா நாயகமே சொல்லினா, மக்கள் குர்ஆன் எழுத்தில் வரும் தர்க்க மாற்றி வைக்க ஹக்கன் அன்பு கனியால் கல்பு மகிழ் ஃபாத்திமத்தி அப்படின்னு சொல்லி மசாலா என்ன அப்பா போடுறாங்க. அப்பா போடுறாங்க. அப்பா அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆன் ஷரீஃப்ல இந்த பேர் சூரத்துல் பக்ரா, சூரத்து மரியம், சூரத்து யாசீன், சூரத், இந்த பேர்லாம் யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? குர்ஆனுக்கு குர்ஆன் பேர் கொடுத்ததே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல அழகு 5 ஆயத்து வஹி வந்துருச்சு. நாயகம் வந்து மாஷாஅல்லாஹ் என்ன அந்த மக்கால உள்ள மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டும் போது இது என்னன்னு கேட்டாங்க. நீங்க படிக்கிறீங்களே, இது என்ன? இது என்ன? கண்மணி நாயகம் சொல்லுவாங்க குர்ஆன். குர்ஆன் 6 ஆயத்து வரல, 5 ஆயத்து வந்து சூரத்து அழகு தான் வந்திருக்குது. அந்த டைம்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டும் போது கேட்கிறாங்க, ஜவாப் கொடுக்கணும்ல. இது என்னன்னு கேட்டா குர்ஆன். அப்ப குர்ஆன்ல குர்ஆன் பேர் வைக்க முன்னாடி அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆனுக்கு பேர் வாரத்துக்கு முன்னாடி குர்ஆனுக்கு பேர் வச்சது யாருன்னா சாஹிபுல் குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாஹிபுல் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நாயகம் அரூசுல் குர்ஆன் சூரத்து ரஹ்மானுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா ரீசன் இல்லாம வைக்குவாங்களா? புரிஞ்சா? அசபப் சபப் இல்லாம வைக்குவாங்களா? மாஷா அல்லாஹ். அப்ப சபப் என்ன? மரஜல் பஹ்ரைன் யல்தகியான். மரஜல் பஹ்ரைன் யல்தகியான். சூரத்து தஹருக்கு மாஷா அல்லாஹ் என்ன? சூரத்துல் இன்சான் பேர் வரதுக்கு காரணம் யாரு? சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சா? அது மாதிரி மாஷா இங்க என்ன? நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கொஞ்சம் மக்கள் என்ன யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அஹ்லு பைத் தஹார் நபவி யாருன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா மாஷா அல்லாஹ் என்ன அதுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்கு கொடுக்கிற ஜஸா பெரிய ஜஸாவா இருக்கும் மாஷா. நீ எதிர்பார்த்ததை விட அல்லாஹ் அதிகமா கொடுப்பான். அவன் அர்ஹமர் ரஹீம் மாஷா. அவன் வஹாப் அள்ளி கொடுக்குறான் மாஷா. அவன் வதூத் மாஷா. கணக்கில்லாம கொடுக்குறவன். ஏதோ மனசு சிந்திக்கிறான், ஏதோ திங்க் பண்றான், ஹம்மு கம்மு ஹுஸ்ன் எங்கேயே சுத்துறான். சுத்தி அந்த காசு வந்துடாதா, இப்படி வந்துடாதா, அப்படி எத்தனை வந்துடாதா வர்ற வழியை விட்டுறான். வர்ற வழிய மறந்துட்டு இங்க வந்துடாதா, அடே மூக்கு தாம்பா சுவாசிக்கணும். உடம்புல எத்தனையோ பொத்தை இருந்தாலும் ஓட்ட இருந்தாலும் என்ன, சுவாசம் மூக்குல தான் பிரதர் ஓடணும், காதுல ஓடாது. புரிஞ்சா? நீங்க மூக்க பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டேன்னா காதை ஊத்து பார்த்தா எப்படி ஓடுறது, எப்படி சரி வரும்? அரூசுல் குர்ஆன் கண்மணி நாயகம் பேர் வைக்கிறாங்க. எதுக்கு? சூரத்து ரஹ்மான். காரணம் என்ன? சையதா ஃபாத்திமா நாயகி, சையதா அலி நாயகி திருக்கல்யாணத்தை பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. மரஜல் பஹ்ரைன், 2 கடலை நாம சந்திக்கிறோம். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ். ஒரு பஹர் என்ன? பஹர் இஸ்மத்து தஹாரத். பஹர் இஸ்மத்து தஹாரத் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு பஹர் மாஷா அல்லாஹ் விலாயத்துல் மாரிஃபத் அலி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா புள்ளைய பார்த்து உம்மா கொஞ்சம் போது என் கண்ணே, என் மணியே, என் செல்லம் கொஞ்சம் இல்ல. அல்லாஹ் தபாரக் வ தஆலா பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமா நாயகி பேர்ல அல்லாஹ்க்கு உள்ள மஹப்பத்துல, நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம் பேர்ல அல்லாஹ்க்கு உள்ள மஹப்பத்துல மாஷா அல்லாஹ் பஹ்ரைன்ங்கற மாஷா அல்லாஹ். பஹ்ரைன்ங்கற மாஷா அல்லாஹ். 2 கடலை நம்ம மாஷா அல்லாஹ் சேர்க்கிறோம். அது சாதாரண கடல் அல்ல, சாதாரண கடல் அல்ல மாஷா அல்லாஹ். ஒரு கடல் எது? பஹர் இஸ்மத்து தஹாரத் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னொரு கடல் மாஷா அல்லாஹ்
பஹ்ருல் விலாயத்துல் மாரிஃபத் மாஷா அல்லாஹ் அலி அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு கடல்ல மாஷா நம்ம சேர்த்து கடலை சேர்த்த அல்ல. அடுத்தது யஹ்ருஜு மின்ஹுமா லூலுஉ வல் மர்ஜான். யஹ்ருஜு மின்ஹுமா லூலுஉ வல் மர்ஜான். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர் செய்றாங்க மாஷா. லூலு நாம இன்னைக்கு உருஸ் முபாரக் செய்யற உருஸ் ஷரீஃப் அரூஸுல் கரீம் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். லூலு மர்ஜான் सुल्तान शुहदा अल मुज्तबा अल करबला इमाम आले मकाम सैयदना इमाम हुसैन अलैहिस्सलाम. அல்லாஹ் லூலு மர்ஜான் சொல்றதுக்கான சபப் என்னன்னு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க மாஷா அல்லாஹ். லூலு முத்து, முத்துல மாஷா அல்லாஹ் என்ன ஒரிஜினல் முத்து இருக்குது. அது அப்படி என்ன நல்ல பால் மாதிரி இருந்தாலும் அதுல ஷைனிங் வயலட் கலர்ல இருக்கு மாஷா அல்லாஹ். வயலட் கலர் மலையாளத்துல வயலட் கலர் எப்படி? வயலட் கலர். வயலட் கலர் தெரியாக்கிட்ட அப்புறம் தெரிஞ்ச ஆளு கேட்டுக்க. வயலட் கலர் இங்கிலீஷ்ல சொல்றது எனக்கு மலையாளம் தெரியாது, புரிஞ்சா? வயலட் கலர்ல இருக்கும். எது ஒரிஜினல் முத்து மாஷா அல்லாஹ். நாவப்பழம் இருக்குதுல்ல, நாவப்பழம் அந்த பழத்தோட கலர்ல இருக்கும், புரிஞ்சா? அப்போ இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷஹாதத்து முபாரக்கு விஷத்துல முடியும். விஷம் என்ன உடல்ல பாஞ்சா உடலு அந்த ஊதா கலர்ல வயலட் கலர்ல மாறும், புரிஞ்சா? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முகத்தஸ் அல்லாஹ் இங்க இஷாரா செய்யறான் மாஷா அல்லாஹ். ஜஹர் விஷம் கொடுக்கப்பட்டு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாகுவார்கள். அல்லாஹ் அக்பர். எந்த ஷுஹதாவுடைய ஷஹாதத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி எல்லாம் பேசுறான் மாஷா அல்லாஹ். எந்த ஷஹதாவுடைய ஷஹாதத்தை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான் மாஷா அல்லாஹ். அஹ்லு பைத் தஹார நபவியாவுடைய அலமத்து ஷரீஃப் என்னன்னு சொல்லி என்ன நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். வெரி டீப் திங்கிங் இது ரொம்ப வாண்டட் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் லூலுன்னு சொல்றதுக்கான சபப் என்ன, காரணம் என்ன? முத்து இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அந்த முத்து எப்படி இருக்கும்? ரியல் முத்து அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கும். அதோட ஷைனிங் எப்படி இருக்கும்? வயலட் கலர்ல, ப்ளூ கலர்ல இருக்கும் மாஷா அல்லாஹ். நாவப்பழ கலர்ல இருக்கும். அப்ப இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விஷம் தரப்பட்டு விஷத்தால் என்ன ஷஹீதாகுவார்கள் இஷாரத்து. லூலு வல் மர்ஜான் இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் பவளம் மாணிக்கம் அது ரெட் கலர்ல இருக்கு மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கத்தல் செய்யப்பட்டு ஷஹாதத்துல் உதுமா நடக்குங்கிறத அல்லாஹ் இங்கே இஷாரா செய்றான். ஹசனைன் கரீமேனுடைய செல்லமா அல்லாஹ் திருநாமத்தை வச்சு அந்த செல்லமான திருநாமத்துல அவர்களுடைய ஹுஸ்னுல் காத்திமா அழகிய முடிவு எவ்வாறு ஏற்படுங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் உள்ளடக்கி சொல்றான் மாஷா. ஹசனைன் கரீமைனுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய திருக்கல்யாணத்துல ஸ்டார்ட் ஆகி ஹசனைன் கரீமைனுடைய ஷஹாதத்து வரையிலையும் அல்லாஹ் என்ன இந்த ரெண்டு ஆயத்திலையும் பேசி முடிக்கிறான் மாஷா அல்லாஹ். மரஜல் பஹ்ரைன் யல்தகியான். ஹசனைன் கரீமைனுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய திருக்கல்யாணத்தை அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்யறாங்க? திருக்கல்யாணத்தை அல்லாஹ் பயான் செய்யறான். விளங்குச்சா? எல்லாத்துக்கும் ஒரு சபபு வேணும்ல பாய். மக்கா முக்கர்ரமால இருந்து முதல் ஹிஜ்ரத்துக்கு என்ன அபிசீனியாவுக்கு ஹபஷாக்கு போகும்போது அந்த குழுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீடராக ரைஸா ஆக்குறாங்க. யார? சையதுனா ஜஅஃபர் இப்னு சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். சையதுனா அலி நாயகத்துடைய மூத்த சகோதரர் ஹதரத் ஜாஃபர் அலைஹிஸ்ஸலாத்த அதுக்கு என்ன அந்த குழுவுக்கு தலைவராக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அந்த ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த டிராவலர்ஸ் எல்லாரும் என்ன சஃபருக்கு தயாராகிட்டு இருக்கும்போது சூரத்து மரியம் நாசில் ஆகுது. சூரா மரியம் நாசில் ஆகுது.
கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்ட்ட சூரா மரியம் நாசில் ஆகும்போது காத்திபுல் வஹியா இருந்து அத கிதாபத் எழுதுறது மாஷா அல்லாஹ் சையதுனா ஜஅஃபர் இப்னு சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அலி நாயகத்துடைய அருமை மூத்த சகோதரர் சையதுனா ஜஅஃபர் இப்னு சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவதான் என்ன ரைட்டிங் பண்றான். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை கூட வச்சுங்க. உங்களுக்கு இது என்ன எத்தியோப்பியாவில் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாயகம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முஹாஜிரின் ஜமாத்து போய் ஹபஷால சேர்றதுக்கு முன்னாடியே அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில இருந்த அம்ரு இப்னு ஆஸ அபு சுஃபியான் அனுப்பி வச்சுட்டாப்புல. அபு சுஃபியான் அம்ரு இப்னு ஆஸ் எத்தியோப்பியா நஜ்ஜாஷி மன்னர்லாம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன வருஷத்துக்கு ஒரு தரம் மக்கால இருந்து ஈத்தப்பழம் இது மாதிரி ஹம்ரு எல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுப்பாப்புல. அது மாதிரி எத்தியோப்பியா ராஜாவும் இவங்களை ரொம்ப வெல்கம் பண்ணி அங்கே உள்ள தோஃபாலாம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்குவாப்புல. ரொம்ப வெரி க்ளோஸ்னஸ் இருக்குது. அதனால அபு சுஃபியான் அம்ரு இப்னு ஆஸ் அனுப்பி நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்கேருந்து வருது, உங்களோட நபி ஈசா நபியையும் ஈசா நபியோட உம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் பற்றி அந்த நபியா வந்திருக்கிற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா பேசுறாப்புல அப்படின்னு சொல்லி போய் ஏற்றி விடுங்க. ஏன்னா வேற எது சொன்னாலும் அவருக்கு மண்டையில் அந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னா அவருக்கு கிறிஸ்டின் புரிஞ்சா, அவருக்கு மண்டையில ஏறதோ இல்லையோ அங்க உள்ள பிஷப் ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் என்ன கலபாயிடும். அப்ப அங்க இடம் கிடைக்காது, விரட்டி விட்டுருவாப்புல. திருப்பி மக்காவுக்கு வருவாப்புலன்னு சொல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலா வல்லாஹ் கைருல் மாக்கிரீன்ல அவன் என்ன செய்யறான், சூரத்து மரியம்ல சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தஹாரத்தை பத்தியும் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நுபுவத்துடைய ஷானை பத்தியும் ஷரஃப் பத்தியும் எல்லாத்தையும் அல்லாஹ் பயான் செஞ்சு ஆயத்தை நாசில் ஆக்கிறான். ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போறான். எத்தியோப்பியாவில் போய் இவங்க சேரமுடி எங்க முடிச்சு போட்டாச்சு. அம்ரு இப்னு ஆஸ் போய் எல்லாம் குழப்பிட்டாப்புல. அவருக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் நஜ்ஜாஷி ரலியல்லாஹு அன்ஹு மசால் வேற கிடைச்சா. ஏன்னா கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எத்தியோப்பியா ராஜா நஜ்ஜாஷி மன்னர் வஃபாத் ஆகும் போது தான் முதல்ல மதீனத்து முனவ்வரால இருந்து ஸலாத்துல் காயிபு ஜனாஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க. காயிபு ஜனாஸாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழுவிக்கப்பட்டது அவருக்கு தான், நஜ்ஜாஷி மன்னருக்கு தான். அது மாதிரி பத்ருடைய தினத்தை பத்ர் நம்ம இன்னைக்கு ரமதான் போற 17 செலிப்ரேஷன் பத்ர் சஹாபா உருஸ் நடத்துறமே, மொத பத்ர் சஹாபாக்களுடைய அந்த பத்ருல கண்மன் நாயகத்துக்கு கிடைச்ச வெற்றியை கொண்டாடினது அந்த நஜ்ஜாஷி மன்னர் தான் கொண்டாடினார். மாஷா அல்லாஹ். சரி, அப்ப ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். என்ன அம்ரு இப்னு ஆஸ் போயிட்டாப்ல. அம்ரு இப்னு ஆஸ் அங்க போய் எல்லாம் முடிச்சு போட்டார். இந்த இங்கேருந்து போன முஹாஜிர்கள் எல்லாரும் போன உடனே தங்கி இருக்கிறாங்க. நஜ்ஜாஷி மன்னர் தர்பார் கூடிடுச்சு. அரசர் வந்து உட்கார்ந்தார். ஃபாதர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாப்புல. நஜ்ஜாஷி மன்னர், உங்கள தலைவரை யார் வந்திருக்கிறீங்க? அந்த ரைஸ் தலைவர் வாங்க மாஷா அல்லாஹ். தலைவர் வந்து நான் கேட்கிற சுவாலுக்கெல்லாம் ஜவாப் சொல்லுவாங்க. சரி, நான் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா அஹ்லுபைத் தஹாருடைய ஹித்மத் ஷரீஃபாவா அஹ்லுபைத் தஹாருடைய குர்பானியத் அல்ஹம்துலில்லாஹ். சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபாக்கள்ல இவங்கெல்லாம் என்ன இல்லையா, இவங்களுக்கெல்லாம் 2 ஷான் உண்டு. ஒன்னு சஹாபி, இன்னொன்னு அஹ்லுபைத் தஹார், அஹ்லுபைத் நபவி. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன லீடரை வர சொல்லுங்க, வந்துக்கிற ஜமாத்துடைய தலைவரை கூப்பிடுங்க. தலைவர் வந்தாச்சு. சரி, நான் ஜாஃபர் நாயகம் என்ன மக்கால உள்ள வந்திருக்கிற நபி எங்களுடைய ஜீசஸ் பத்தி என்ன சொல்றாப்புல, ஜீசஸ் கிறிஸ்ட பத்தி என்ன சொல்றாப்புல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் காஃபா யா ஐன் ஸாத் ஸ்டார்ட் பண்ணாப்புல. சையதுனா ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஓத 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 மாஷா அல்லாஹ் நஜ்ஜாஷி மன்னருடைய கல்பு உருகி கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா ஓட ஆரம்பிச்சிச்சு. இருந்த ஃபாதர்ஸ் பூரா பேப்பர் அப்படி என்ன உட்கார்ந்த பிஷப்பெல்லாம் என்ன நம்மளை விட ஜீசஸ் கிறிஸ்தையும் சித்திகா மரியத்தையும் இவ்வளோ உயர்வான முறையில் அந்த நபிக்கு அல்லாஹ் செய்தி சொல்லியிருக்கிறானே. அப்போ
இன்சீல்ல சொல்லப்பட்ட நபிக்கு முன்தலிர் அவங்களா தான் இருப்பாங்க. மாஷா விளங்குச்சா? அப்போ எதுக்கு சொல்ல வர? சபபுக்கு சொல்ல வர. அங்க போய் குழப்பத்தை உண்டாக்கும் போது குழப்பத்துக்கு ஜவாபு அல்லாஹ் முன்கூட்டி இங்க இறக்கி வச்சுதான் புறப்படும் போது, அந்த மாதிரி பிற்காலத்துல வர குழப்பத்துக்கெல்லாம் அல்லாஹ் என்ன ஜவாபு சொல்றான்? அஹ்லு பைத் அத்ஹா நபவியா யாருன்னு சொல்லி. புரிஞ்சா? அல்லாஹ்வும் ரசூலும் ஜவாப் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரூசுல் குர்ஆன் பேர் வைக்கிறாங்க. மாஷா சபபு ஏறமணுங்க. அரூசுல் குர்ஆன் வச்சா கல்யாணத்தை பத்தி சொல்லணும். அதுல இப்ப சூரத்துல் பக்ரான்னு இருக்குது. சொல்றே இது மூசா நபி காலத்தில் நடந்த ஒரு மாட்டு விஷயம். நம்ம பாக்க வீட சப்ஜெக்ட் புரிஞ்சா? ஹாசிம் சப்ஜெக்ட் தான் அது டாபிக் அங்க வருதுன்னு சொல்லி என்ன இருக்குது அல்லவா? அந்த மாதிரி இப்ப சூரத்துல் கௌசர் சபபு இருக்குது. பிலாத் முஹம்மதி ஃபாத்திமா நாயத்துடைய அது மட்டும் சரி. இப்படி என்ன ஒவ்வொரு சூரத்துக்கும் சபபு இருக்கும்போது சூரத்துல் ரஹ்மானுக்கு அரூசுல் குர்ஆன் ஏன் பேர் வந்துச்சு? அஹ்லு பைத் அத்ஹாரன் நபவி, சையதா ஃபாத்திமா நாயகி, சையதனா அலி நாயத்துடைய திருக்கல்யாணத்தை பத்தி அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பேசுறான். திருக்கல்யாணத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். குர்ஆன்ல அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வச்சது என்ன? கண்மணி நாயகத்துக்கும் கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கும். கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். ஜவ்வஜனா கஹாங்கறான் சையதா ஸைனப் நாயகிய. புரிஞ்சா? அதுபோல அது சூரத்துல் அஹ்ஸாப்ல. இது சூரத்துல் ரஹ்மான்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமா நாயகி நஃப்ஸ் முஹம்மதி அலி நாயகி அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃகாத அலைனா பரக்காத்து மின்ஹுமா தஹரதனானுடைய ஆலமத்து ஷரீஃபையும் அவர்கள் முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் அல்லாஹ் பயான் செய்றான். மாஷா அல்லாஹ் பயான் செய்றான். மர்ஜல் பஹ்ரைன் யல்தகியா. அல்லாஹ்ட இல்முல் முத்லக்ல பஹரா பார்க்கறான் சையதா ஃபாத்திமா நாயகி. சரி அலி நாயத்தை அல்லாஹ் பஹரா பார்க்கறான். புரிஞ்சா? இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. சையதா ஃபாத்திமா நாயத்தையும் சரி அலி நாயத்தையும் அல்லாஹ்வே ரசூலை தவிர வேற யாரான அறிய முடியாது. அவங்களோட அலமத்தை மாஷா அவங்களோட அலமத்தை வேற யாரானே அறிய முடியாது. மாஷா அல்லாஹ். கல்புல ஈமான் இருந்தா என்ன? அது ஹிஜாப் நீங்கும். ஈமானுடைய லைட்டிங்ல என்ன அவனுக்கு தெரியும். ஈமான் நூறு தானே. ஈமானுடைய நூறுல என்ன அவனுக்கு தெரியும். மாஷா அல்லாஹ். அஃபமன் ஷரஹ அல்லாஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி. அந்த நூர் கல்புல இருந்தா என்ன செய்யும்? இந்த அலமத்து என்ன புரியும். இல்லாட்டி என்ன இது சுரியானி பாஷையா இருக்கும். இது சுரியானி பாஷையா இருக்கும். அது புரியாத பாஷைங்கிற என்னது? புரியாத பாஷை. புரியுதா? ஈமான் இருந்தா அது லத்தத். அப்ப அல்லாஹ் துல் ஜலால் யாருடைய தஃப்சீர்? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். அது தஃப்சீர் ஸஃபவி இமாம் அப்துல் ரஹ்மான் ஸஃபவி சூரத்துல் ரஹ்மான்ல மாஷா அல்லாஹ் இது எழுதுறாங்க. அரூசுல் குர்ஆன் ஏன் பேர் வந்துச்சு? அஹ்லு பைத் அத்ஹாரன் நபவி பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபை பத்தி அல்லாஹ் இங்க பயான் செய்யறான். மாஷா அல்லாஹ். மரஜல் பஹ்ரைன் யல்தகியான். அந்த நிக்காஹினுடைய ரிசல்ட்டையும் அல்லாஹ் குட் ரிசல்ட்டையும் அல்லாஹ் சொல்றான். யஹ்ருஜு மின்ஹுமா லூலு வல் மர்ஜான். சையதா ஃபாத்திமா நாயகி சையதனா அலி நாயகத்துடைய அந்த பஹ்ர்ல இருந்து என்ன பஹ்ரைன்ல இருந்து பஹ்ரைன் ஷரீஃபைன்ல இருந்து முத்தையும் மாணிக்கத்தையும் மாணிக்கத்தையும் நாம என்ன வெளியாக்கி வைக்கிறோம். யஹ்ருஜ் வெளியாக்கி வைக்கிறோம். லூலு யார்? சையதனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லூலு சையதனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மர்ஜான் யார்? சையதனா ஹுசைன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். லூலு சையதனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லூலு சையதனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மர்ஜான் சையதனா ஹுசைன் முர்ததா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
மர்ஜான் சையதுனா ஹுசைன முர்தலா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்போ ஹசனேன் கரீமேனுடைய விலாதத் ஷரீஃபும் ஷஹாதத் முபாரக்காவும் என்ன சூரத்து ரஹ்மான் பயான் செய்யுது. விலாதத் ஷரீஃபும் ஷஹாதத் முபாரக்காவும் மாஷா அல்லாஹ். விளங்குதா? வேற யாருடைய ஷஹாதத்தை என்ன குர்ஆன் அப்படி பயான் செய்யல. எல்லா ஷஹாதத்தும் ஷரஃபாக்கப்பட்டதுதான். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதானாங்க. குர்ஆன்ல முதல்ல சய்யிதுன்னு சொல்லப்பட்டது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான். சூரத் ஆல இம்ரான்ல அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து கூட அல்லாஹ் என்ன செய்யல, அப்படி ஷரஃபா பயான் செய்யல. ஆனா ஹசனைன் கரீமேன் ஷஹாதத் ஷரீஃபா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன செய்யறான், அத அல்லாஹ் இஷாரத்தோடு பயான் செய்யறான் மாஷா. அவர்களுடைய செல்லமா அவர்களை கொஞ்சறதோட லூலு மர்ஜான் அல்லாஹ் கொஞ்சறான் மாஷா அல்லாஹ். ஏய் குர்ஆன்ல கொஞ்சப்பட்ட ஒரு ஹசனைன் கரீமேன் மாஷா அல்லாஹ். அல்பைத் தஹார நபவியாவுடைய அலமத்து புரியாம எதிர்க்கக்கூடிய அந்த ஜாஹில்களுக்கு என்ன கொஞ்சம் யோசிக்கணும். அடே ஹசனைன் கரீமன் மதுகு செஞ்சா ஜன்னத்து கிடைக்கின்றா மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமன் ஆதாக்கள் நீ என்ன தூக்கி பிடிச்சி என்ன கிடைக்கும் உனக்கு? ஜஹன்னம் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஜஹன்னம் தான் கிடைக்கும். ஹசனைன் கரீமனுடைய ஆப்போசிட் பார்ட்டிய ஆதாக்களை தூக்கி பிடிச்சி ஜஹன்னத்துக்கு நீ ஏன் போற? ஹசனைன் கரீம் முஹப்பத் வச்சு ஜன்னத்துக்கு வாரு. ஹசனைன் கரீம் முஹப்பத் வச்சு மாஷா அல்லாஹ் ஜன்னத்துக்கு சொர்க்கத்துக்கு வா மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமின் முஹப்பத் என்ன உனக்கு சொர்க்கத்தை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது. சொர்க்கத்தை உனக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது ஹசனைன் கரீமின் முஹப்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அப்ப ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாஷா அல்லாஹ் ஏற்றி போற்றி அழகு பார்க்கறாங்க. யார? அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், சாதாத்தினா அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், குத்ஸியா மாஷா அல்லாஹ். ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ன உயர்த்தி பிடிச்சி அழகு பார்க்கிறாங்க. உயர்த்தி பிடிச்சி அழகு பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடியானா இருந்தா ஒருத்தர் என்ன செய்வான்? ஹசனைன் கரீமனுடைய அலமத்து ஷரீஃபை ரசிக்குவான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரசிக்கிறது இல்லை, அல்லாஹ் ரசிக்கிறான் மாஷா அல்லாஹ். இங்க என்ன குர்ஆன் ஷரீஃப்ல லூலு மர்ஜான்னு பேர் வைக்கிறான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அந்த ஹசனைன் கரீமேன் மௌலிதுல் கரீமான உடனே மாஷா அல்லாஹ் என்ன ஹசனைன் கரீமேனுக்கு திருநாமங்களை ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கொடுத்த ஜிப்ரீல வஹியா கொண்டுட்டு போங்கறான் மாஷா அல்லாஹ். அப்படி நான் சொல்லல, எல்லா விஷயத்துக்கும் நபவி இமாம் அந்த நபவி இமாம் தாதீபுல் அஸ்மான் கிதாபுல நபவி இமாம் பயான் செய்றாங்க. தர்ஜீஹுல் இமாம் ஷாஃபி மذهبல மாஷா அல்லாஹ். தானிய ஷாஃபி, இரண்டாவது இமாம் ஷாஃபி யாரு? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ். அவங்களோட ரிசாலா தாதீபுல் அஸ்மாயில பயான் செய்றாங்க மாஷா அல்லாஹ். இந்த உலகத்துல இமாம் ஹசனுக்கும் இமாம் ஹுசைனுக்கும் ஹசன் ஹுசைன் திருநாமங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி உலகம் தோன்றிய காலத்திலிருந்து யாருக்குமே வைக்கப்படலாமா? யாருக்கும் வைக்காத திருநாமம் எது? ஹசன் ஹுசைன். ஹசன் ஹுசைன் உலகத்துல யாருக்குமே வைக்கப்படலாமா? ஏன்னா கண்மணி நாயகத்துடைய கல்பு அத்தாருக்கும் ஐனேனி ஷரீஃபுக்கும் குர்ரத்தான ஹசனைன் கரீமன். அதனால அல்லாஹ் யாருக்குமே வைக்காத திருநாமத்தை கொண்டு தன் ஹபீப் அக்ரமுடைய தவ செல்வங்களை திருநாமம் சூட்டி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் அழகு பார்க்கிறான். அல்லாஹ் அழகு பார்க்கிறான். ஹபீபே, என் பங்குக்கு நான் பேர் வைக்கிறேன் குர்ஆன்ல, உங்க பங்குக்கு நீங்க வைங்க மாஸ்டர். ஆஹா ஆஹா, என்ன அதீம் ஷான் இமாம் அலி மகாமுடைய இமாமுல் அக்பர் மாஸ்டர்.
என்ன அலிஷான் மாஷாஅல்லாஹ். சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து அலைஹி அஃதலு ஸலாத் வ அக்பரு தஸ்லீம். சையதுனா ஹுசைன் முர்தலா அலைஹி அஃதலு ஸலாத் வ அக்பரு தஸ்லீம். என்ன அலிஷான் மாஷாஅல்லாஹ், என்ன அலிஷான். அட என்னென்னத்தையோ ரசிக்கிறீங்க, ஏதேதோ ரசிக்கிறீங்க. மனுஷன் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சா என்ன ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. இந்த ரசிப்பு மாஷாஅல்லாஹ் என்ன, நீங்க ஹசனைன் கரீமைன் ரசிச்சா சும்மா அல்ல, சும்மா அல்ல. ஹசனைன் கரீமைன் ரசிச்சவர் மௌத்தாகும் போது 5000 மலக்குகள் அல்லாஹ்வுடைய சலாமை கொண்டு வருவாங்க. யா வலி அல்லாஹ் இன்னல்லாஹ யுக்ரியுக ஸலாம். கண்மன்னாத்திரு அக்ஸிஹாசி ஹதீஸ் ஷரீஃப். அஹ்லு பைத் அத்ஹார நபவியா முஹப்பத் வச்ச வலி காமில் வலியுல்லா மௌத்தாகும் போது என்ன யார் வருவா? 5000 மலக்கு. ஒரு மலக்கு இல்ல, பத்ரில் இறங்கின மாதிரி 5000 மலக்கு அல்லாஹ்வுடைய சலாத்தை கொண்டு வருவாங்க. வந்து அல்லாஹ்வுடைய வலியே அல்லாஹ் தங்களுக்கு சலாம் சொன்னா, என் ரப்பு எனக்கு சலாம் சொன்னானா, இன்னல்லாஹ் ஹுவ ஸலாம். அந்த சலாம்ங்கிற திருநாமத்தை கேட்டு அந்த சந்தோஷத்துல அப்படியே மசாலா என்ன வெண்ணெய் இருக்குது, வெண்ணெயில உழுந்த ஒரு நூல் அப்படியே உருவுற மாதிரி இந்த ஜிஸ்மில் இந்த ரூஹ் அப்படியே எதுவுமே தெரியாது மாஷா. சலாத்துக்கு மாஷால்லா அந்த சந்தோஷம் நீங்கி இருக்காது. கேட்டு அரிசிக்கு கீழே ரூஹ் போயிடும். எல்லா 5000 மலக்குகளும் சஜிதா செய்வாங்க, இந்த ரூஹும் சஜிதா செய்யும். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக் கலிமன் பிஷார செய்றாங்க மாஷாஅல்லாஹ். இந்த நாயகத்துடைய நல்வாக்கை கண்மணி நாயகத்தின் இந்த பிஷாரத் தய்யிபாவை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தர வேண்டும். ஆமீன். அஹ்லு பைத் தஹார நபி பில்ஆத் முஹம்மதி ஃபாத்திமா البطول عليه الصلاه والسلام نفس محمد علي عليه الصلاه والسلام سيدنا الشباب على الجنه حسن كريم عليه الصلاه والسلام نفوس قدسيه نفوس عاليه افاض علينا البركات منهم دهرة آمين ليه محبة الشريف موافقة الكريم موت الطيباوي நாம் கல்பாலும் ரூஹாலும் இருக அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில் காஜா முஹினுddin ஃபைசானில் நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய தாத்தின் சத்தியமா நமக்கு கிடைக்கும் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் நமக்கு மாஷாஅல்லாஹ் கண்மன் நாயகத்துடைய இந்த பிஷாரத்தை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சொல்வாக்கை அல்லாஹ் நமக்கு செல்வாக்காக ஆக்கி தர போதுமானவனாக இருக்கான் மாஷாஅல்லாஹ். ஹஸ்புனல்லாஹ் சயூதீனல்லாஹ் மின் ஃபضل ورسوله இலாஹி பஹர் கே பனி ஃபாத்திமா बर कौलई माकुनी हातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्तदामान आले रसूल इलाही के बनी फातिमा के बर कौलई माकुनी हातिमा कुनी वर कबूल मनोदस्तदामान आले रसूल इलाही बहर के बनी फातिमा के बर कौलई माकुनी फातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्तदामान आले रसूल 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 अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व आलिहि बिअददि हुस्नि व जमाल